தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி. மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள்: மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் முதல்ல குரு தசை. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். திருவாதிரை 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 பாதத்துக்கும் 4 வயசில் கூட ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேருக்கு. இப்போ 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 4 வயசு இல்லை 5 வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் 32 வரைக்கும் இருக்கணும் குரு தசை அப்படிங்கிறது. அதாவது 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 4 வயசு முதல் கொண்டு 32 வயசு வரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் இது குரு தசை இந்த வயசில் தான் வரும். புனர்பூசத்துக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து, ஏன்னா 3 பாதம் தான் இருக்காங்க. தசா புத்தி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான். 15 வயசு வரைக்கும் இருக்கலாம், 12 வயசு வரைக்கும் இருக்கலாம், 5 வயது வரைக்கும் கூட இருக்கலாம். இது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. குரு தசை நடக்குது. ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு மிதுன ராசிக்கு. இது நன்மை செய்யுமானாக்கா, புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. அப்போது இந்த வயது காலகட்டத்தில் குரு தசை நடக்கும்போது இந்த மாத பயிற்சிகள், இந்த மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா ராசியிலே புதன் இருக்கிறாரு, சுக்கிரனு, 12ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், 15 டேட்டுக்கு மேலே ஜென்ம ராசிக்கு சூரியன். இதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா குரு ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்கிறார். அந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் குரு. பொதுவாகவே சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு, அவர் கோச்சாரத்தில் சுபகிரகமாக இருக்கார். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் அந்த தசை நடத்தினாலோ இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா அது நன்மை செய்யலாம், சிறப்பான நன்மையை செஞ்சுருக்கு. குரு தசையில் இருக்கிறவங்க மிதுன ராசியில் நல்ல ஒரு உச்சத்துக்கும் போயிருக்காங்க ஒரு சில பேர். அது அஷ்டம சனி காலத்தில் கூட உச்சத்துக்கு போயிருக்காங்க. நல்ல பொருளாதாரம், இன்னொன்று பப்ளிசிட்டி ஆகிறது, அது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும். அது என்னென்னா, குரு தசை நடத்தும் போது முதல் 10 வருஷம், பின்னாடி 6 வருஷம், அது மாதிரி முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது இப்போ குரு தசை குரு புத்தி. இது குரு தசை குரு புத்தின்னா கூட குரு தசை நன்மை செய்யலைன்னா கூட, ஏன்னா இந்த வீடு சனியோட வீட்டுக்கு நட்பு கிரக வீடு, புதனோட வீடு. அப்போ முதல் 10 வருஷம் அந்த ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. குரு தசை குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, அதன் பிறகு கேது, சுக்கிரன் வரைக்கும். சுக்கிரனுக்கு பிறகு அவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது அது வேறு மாதிரி இருக்கும். முதல்ல படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் வட்டாரம், புதிய சேர்க்கை, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வுகள், ஏதோ ஒரு புதுசாக இருக்கும் இந்த மாதத்தில். நல்ல எண்ணங்கள், படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முயற்சி, படிப்பு சார்ந்து ஒரு பரவாயில்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். நீங்கள் எந்த மாதிரியான படிப்புகள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக ஒத்துட்ருப்பாங்க, ஏதோ ஒரு படிப்புக்காக உங்களுக்கு உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும்.
படிப்பு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், வெற்றி வாய்ப்புகள், நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். படிக்கிற காலகட்டத்தில் குரு திசை அவ்வளோ கெடுபலன்களை பண்ணாது 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. வீட்டில் யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், ஏன்னா குரு தசை இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்கலாம் கூட வீட்டில் யாருக்காவது கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகளோ இல்லை கடன் பிரச்சனை, பண பிரச்சனை இது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்காது. பணப்பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு உடல்நலம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கூட மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை கூட ஒரு சில பேருக்கு குறையலாம். பண வரவுகளை வீட்டில் கொடுக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி குரு தசை உங்களுக்கு 22-25 வயசுக்குள்ளே அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணாலும் சரி, ஏற்கனவே முயற்சி பண்ணிகிட்ருக்கா, இப்போது சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாளாக ஜென்மராசிலேருந்து கஷ்டப்படுத்தினார் குரு, இப்போ நல்லா இருக்குது. குரு தசையிலே நல்லா இருக்கும். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் எந்த வயசில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இன்னொன்று, வேலையில் இருக்கிறவங்க கூட இந்த மாதத்தில் அதாவது எம்ப்ளாயில் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க முயற்சிகள் அதிகமாக முயற்சிகளை போடணும். வேலை சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, வெளியே வேலை முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை நல்லபடியாக வேலை போயிட்டுருக்குனாக்கா ஒரு கெட்ட பேர் எடுக்காமல் பார்த்துங்க. நம்ம மேலே ஏதோ பிரச்சனை வராமல் பார்த்துங்க. ஏதாவது ஒரு சொல்கிறது, சும்மாவே மேலதிகாரி எதனா சொல்லிட்டு போகிறது, இல்லை மேலதிகாரி கூட ஒரு சில பேருக்கு மாறலாம். அது மாதிரி கூட ஒரு சில இதுகள் நடக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் சக்ஸஸ் ஆகும். திருமணம் சூப்பராக இருக்குது. இப்போ திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ். இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை நடக்குதா, 22 வயசுக்கு மேலே திருமணம் சார்ந்த முயற்சி பண்ணுறீங்கன்னா இப்போ சக்ஸஸ். 2வது திருமணமோ இல்லை திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாமே மாறும். இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். வருமானம் நல்லா வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், சேமிப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதோ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அது சம்மந்தமாக முயற்சி பண்ணியிருந்தால் இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து சனி தசை. இந்த சனி தசை மிதுன ராசிக்கு நன்மை செய்யும். 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தான் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணும். ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல டைம் சனி தசையில். ஏன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு, வேலையே இல்லை அப்படின்னா இப்போ வேலை கிடைக்கும். தொழில் சரியாக ரன் ஆகலை சார், இப்போ தொழில் ரன் ஆகும். இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். இப்போ தொழில் சார்ந்து ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா சிறப்பு. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா மாறும். இன்னொன்று, ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி தசையில் நம்ம ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சனி தசை நல்லா இருக்கும். ஏன்னா சனிக்கு பார்வை இருக்குது, குரு பார்வை. இதுவே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு கோச்சார குரு பார்வை செலுத்தினால் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம். இப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இது எந்த வயசில் வரும்னா, மிருகசீரிடத்துக்கு 36லேருந்து 55 வயசு வரைக்கும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும். திருமண ரீதியாக ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை சார், இப்போ திருமணம் ஆகும். புனர்பூசத்துக்கு 11 வயசுலேருந்து ஒரு 30 வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை 5 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் கூட எடுக்கலாம். இந்த சனி தசைக்கு படிப்பு சார்ந்து நான் சொல்லிட்டேன், படிப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லாவே சக்ஸஸ் பண்ணலாம் இந்த மாதத்தில். மற்றபடி வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு தான். நிறைய விரயத்தை கொடுப்பார். நீங்கள் எதை எடுத்தாலும் காலதாமதத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள், அது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுங்க. எவ்வளோ தான் பொறுமை தான் ரொம்ப நல்லது. அதிகபட்சமான பொறுமை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக இருக்கிற சார், சுத்தமாக படுத்துட்டோம் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முயற்சிகளுக்கு பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள். அதிகப்படியாக அவசரப்படாதீங்க. சனி தசையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகைமையை செய்யக்கூடிய கிரகம், அதாவது பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்துல இருந்தால் வாக்குஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுல, உச்சமாக இருக்காருன்னா நீங்கள் பொருளாதாரத்தை கொடுத்துருவார், இல்லைன்னு சொல்ல. ஒரு சில விரோதங்களையும் கொடுப்பார். அதாவது
வாக்குவாதம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவார் கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை வேலை செய்கிற இடத்துல. இப்போ தசை சரியில்லைனாக்கா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வந்து வீட்லேயோ வாக்குவாதங்கள் கொஞ்சம் வர வைப்பார். அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. யாரோ நம்மளை கிண்டுறாங்க, வாயை கிண்டுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம எல்லாமே பேசக்கூடாது. பேசாமல் சைலண்ட்டாக இருந்துருங்களேன், அது நல்லதாகவே அமையும். அது மாதிரி இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் சரி, வாக்குவாதம் வந்தாலும் சரி, பேசாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்துல குரு, பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், வராத பணம் இப்போ வரும். சனி தசையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வந்து குரு பார்வை. இவர் எதுவும் செய்யாதன்ற மாதிரி, கோச்சார குரு எப்பவுமே சுபகுரு தான், அவர் எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது, அப்போ ஏதாவது செய்யணும்ல, அதுக்கு உண்டானது ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அப்போ அதை செய்வார். எதை செய்வார் அப்படின்னாக்கா, நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது. பேச்சுவார்த்தை கொஞ்சம் கட் பண்ணுங்கள், பேச்சே இருக்கக்கூடாது, செயலில் மட்டும் காட்டுங்க. சூப்பராக கொடுப்பார் குரு, நல்ல உங்களுக்கு உயர் பதவிகளை கொடுப்பார். இப்போ அந்த சனி தசையிலே ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷனுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கனாக்கா ப்ரொமோஷன் கொடுப்பார். கேட்காம கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்போது இது வரைக்கும் கேட்டே கிடச்சிருக்காது, இப்போ கேட்காம கூப்பிட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா டக்குன்னு சக்ஸஸ் ஆகும். இப்போ வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ இப்போ வந்து யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி இதுமாரி யோசனை இருந்துச்சுனாக்கா இப்போ சக்ஸஸ் ஆகும், இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து புதன் தசை. புதன் வந்து மிருகசீரிடத்துக்கு வந்து 55லேருந்து 72 வரைக்கும், திருவாதிரைக்கு வந்து 40 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும். இந்த 4 பாதத்துக்கும் 40லேருந்து 68க்குள்ளே தான் வரும். புனர்பூசத்துக்கு வந்து 30 to 47, 17 வருடங்கள் புதன். வேலையில் யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இப்போ வேலை பிரச்சனை இருக்காது. ஏன்னா சனி பார்வை விட்டு விலகியாச்சு அந்த புதன். இப்போ ஜென்ம ராசியில் தான் இருக்கார். வேலை மாற்றம் சிறப்பாக இருக்கும். வேலையில் உயர் அழுத்தங்கள், வேலை அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், இது எல்லாமே இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும். சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். இடம் சம்மந்தமான பிரச்சனை, இன்னொன்று வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் தீர்ப்புக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அது சாதகமாக உங்களுக்கு செயல்படும். அது சம்மந்தமாக ஒரு சில விரயங்களையும் கொடுக்கும். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா சனியுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்குது. தேவையில்லாத செலவெல்லாம் கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். அந்த மன உளைச்சல்லாம் கொஞ்சம் வராமல் பார்த்துங்க புதன் தசையில் இருக்கிறவங்க. இப்போ வந்து வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டம் சக்ஸஸை கொடுக்கும் இந்த மிதுன ராசிக்கு. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம், அருமையான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி.